வணக்கம். தங்கத்த பத்தின ஒரு ஷாக்கிங் நியூஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒரு நாட்ல ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கிற மொத்த தங்கம், ஆ மத்த குளோபல் கண்ட்ரீஸோட கவர்ன்மென்ட் வச்சிருக்கிற தங்கத்த விட அதிகம். ஸோ, அப்ப எந்த நாடு அப்டின்னா, எல்லாருக்குமே ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்தியா தான். ஸோ, இந்தியன் ஹவுஸ் ஹோல்டு வச்சிருக்கிற தங்கமும், அதர் குளோபல் கண்ட்ரீஸோட தங்கத்தையும் நம்ம கம்பேர் பண்ண போறோம். இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த 25 வருஷத்துல தங்கம் இந்த 2025 தான் ஒரு பெஸ்ட் இயர் அப்டின்னு கூட சொல்லலாம். ஸோ, அந்த அளவுக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கிறது. நம்ம இந்தியாவோட வளர்ச்சி, இந்த தங்கத்த ஹோல்ட் பண்ணியிருக்கிற இந்தியாவோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்டின்றதையும் நம்ம பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்னோட டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பிப்ரவரி 20 வர வெள்ளிக்கிழமை ஈவினிங் 5 மணிக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்க்கான கோர்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு ஃப்ரீ ட்ரெய்னிங் செஷன். சென்னை தாம்பரம்ல நடக்குது. ஸோ, அதுக்கான டீட்டெயில்ஸ் லிங்க் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய லிங்க் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ, இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். மொத்தம் இப்போ இந்த தங்கத்தோட வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது, குளோபலா சென்ட்ரல் பேங்க்ஸ் தான் அதிகமா ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஒவ்வொரு சென்ட்ரல் பேங்க்கும் ஏன் தங்கம் வந்து ரிசர்வ்ல வச்சிருக்கிறாங்க, தொடர்ந்து அடிஷனலா ஆட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இன்ஃப்ளேஷன வந்து பீட் பண்ணணும். கரன்சி வேல்யூ வந்து இன்கேஸ் கரன்சி வேல்யூ ஃபால் ஆச்சுன்னா, அந்த வேல்யூவ அந்த ரிஸ்க்க வந்து குறைக்கணும். அந்த ஒரு பர்ப்பஸுக்காகவும் ரொம்ப முக்கியமானது இன்ஃப்ளேஷன். ஸோ, அப்ப இந்த இன்ஃப்ளேஷன்றது தான் இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீ ஃபேக்டரா இருக்கு. ஸோ, இப்போ இதில நம்ம தங்கத்த ஏன் கம்பேர் பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட்டு விஷயம். கிட்டத்தட்ட இந்த 2026ல $5,500 வந்து ஹை அமெரிக்கால தங்கத்தோட பிரைஸ் இன்கிரீஸ் ஆயிருந்தது. இத வச்சு பார்க்கும்போது ரஃப்பா பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4லிருந்து $5 ட்ரில்லியன் அளவுக்கு இதோட வேல்யூ இருக்கு. அதாவது இந்தியன் ஹவுஸ் ஹோல்டோட தங்கம். அதாவது வெயிட்ன்னு பார்க்கும்போது 25,000 டன்லேருந்து 35,000 டன். 1 டன்னு 1000 கிலோகிராம். ஸோ, அப்போ என்னன்னா, இப்போ கவர்ன்மென்ட் ஹோல்ட் பண்ணியிருக்கிற தங்கம் என்ன குளோபலா பார்க்கும்போது, அமெரிக்கா 8,133 டன் ஹையஸ்ட் ஹோல்டிங் அமெரிக்கா வச்சிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த இடத்துல ஜெர்மனி 3,352 டன், இட்டாலி 2,452, பிரான்ஸு, ரஷ்யா, சைனா எல்லாமே நியர்லி 2,000 டூ 2,500 டன் நியர்லி ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. சுவிட்சர்லாந்து 1000 டன்ஸு, ஜப்பான் 846 டன் ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. நெதர்லாந்து, யுனைட்டட் கிங்டம் இவங்க எல்லாமே 300 டன்லேருந்து ஒரு 500, 600 டன்ல ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த இப்ப நான் சொன்ன கண்ட்ரீஸோட ஓவரால் கவர்ன்மென்ட் ஹோல்ட் பண்ணியிருக்கிற தங்கத்த கம்ப்ளீட்டா கூட்டுனாவே கிட்டத்தட்ட 24,000 டூ 25,000 டன்னு தான் வருது. ஆனா, இந்தியன் ஹவுஸ் ஹோல்டு வச்சிருக்கிற தங்கத்தோட மொத்த மதிப்பு இந்தியா ஃபுல்லாவே கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 30,000 டூ 35,000 டன் அப்படின்றத அ அ ஒரு சில ரிசர்ச் ரிப்போர்ட் குடுத்திருக்கிறாங்க. அதாவது வேர்ல்ட் கோல்ட் கவுன்சில், ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இவங்க எல்லாருமே குடுத்திருக்கிறாங்க. இந்த நம்பர் உண்மையிலேயே ரியல் நம்பர்ஸா? அ இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா அதில நம்ம ட்ராக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு தங்கத்தில இன்வெஸ்ட் பண்றது எப்படி பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு விஷயம் இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட பொறுத்தவரைக்கும், அ ஜுவல்லரி, அ டெம்பிள் டொனேஷனுக்காக யூஸ் பண்றாங்க. ஃபேமிலி ஃபெஸ்டிவலுக்காக, ரூரல் சேவிங்ஸ்க்காக, கோல்ட் காயின், பார்ஸ் இதுதான் இந்தியால வந்து தங்கம் பிசிக்கலா என்னென்ன ஃபார்ம்ல வாங்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். வேர்ல்ட் கோல்ட் கவுன்சில் WGC இவங்க குடுத்திருக்கிறது கிட்டத்தட்ட இந்தியாவோட ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து நியர்லி 25,000 டன் வந்து தங்கம் வச்சிருக்கிறாங்க அப்படின்றது. ஒரு சில ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் குடுத்திருக்கிறது 30,000 டூ 34,000 டன் இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து ஓவராலா தங்கம் வச்சிருக்கிறாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதில நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஓவரால் குளோபலா அ டோட்டல் கோல்டுல 14லிருந்து 16% இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து தங்கம் ரீட்டெயின் பண்ணியிருக்கிறாங்க. இது ரொம்ப ஆச்சரியமாவும், ஷாக்கிங் தரக்கூடிய ஒரு விஷயம். அ இப்போ நம்ம இந்தியாவோட சென்ட்ரல் பேங்க் வரலாம். இதுக்கு முன்னாடி அதர் சென்ட்ரல் பேங்க்ஸோட டோட்டலா கூட்டுனா நியர்லி 24,000 டூ 25,000 டன் வந்தது. அதில இந்தியா ஆட் ஆகல. ஆனா, இந்தியாவோட ஹோல்டிங்ஸ் தங்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 880 டன் தங்கம் வச்சிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் அ அ ஆர்பிஐ சென்ட்ரல் பேங்க் வந்து அவங்க வச்சிருக்கிற ஒரு ரிசர்வ். இது எதுக்காக வச்சிருக்கிறாங்கன்னா, இன்ஃப்ளேஷன பீட் பண்றதுக்காகவும், கரன்சி ரிஸ்க் வேல்யூவ குறைக்கிறதுக்காகவும் இவங்க வச்சிருக்கிறாங்க. ஸோ, இப்போ கிட்டத்தட்ட நீங்க குளோபலா எடுத்துக்கும்போது, எல்லா கண்ட்ரீஸும் சேர்த்து எடுத்துக்கும்போது, நியர்லி 36,000 டூ
34 to 36,000 டன் கிட்ட வருது. கிட்டத்தட்ட ரிசர்ச் கம்பெனிஸு, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸு இவங்க குடுத்துருக்கிற டேட்டா கிட்டத்தட்ட இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸும் சென்ட்ரல் பேங்க்ஸோட ஹோல்டிங்ஸ் தங்கம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கு. இப்போ இந்தியால ஏன் தங்கம் வந்து அதிகமா விரும்புறாங்க? இதுதான் இன்னைக்கான கேள்வி. நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த கேள்விய நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது ரொம்ப இந்தியால ரொம்ப பாப்புலரா ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது இன்னைக்கு தங்கம் இன்க்ரீஸ் ஆனதுனால மட்டும் இல்ல, அ பல 100 வருஷமாவே தங்கம்ன்றது வந்து இந்தியால அதிகமான புழக்கத்துல இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வெல்த் அ இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும், செக்யூரிட்டி, பிளெஸ்ஸிங்ஸு, ப்ராஸ்பெரிட்டி இந்த ஒரு ரீசன் குடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா போனோம்னா, திவாலி, அக்ஷய திருதை, இன்னும் ஒரு ஒரு சில ஃபெஸ்டிவலுக்கு கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. கல்யாணத்துக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். தங்கம் இன்னைக்கும் வந்து இந்தியால டிமாண்ட் அதிகமா இருக்கிறது. கல்யாணம் மேரேஜ்க்காக தங்கம் இல்லாத ஒரு மேரேஜே ஆல்மோஸ்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லன்னு கூட சொல்லலாம். நியர்லி 100 கிராம்ல இருந்து 500 கிராம் வரைக்கும் ஒவ்வொரு மேரேஜுக்கும் தங்கம் வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க. ஸோ அப்ப என்னன்னா, அ இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரத்துக்கு அப்புறம் பணவீக்கம், இந்தியால நடந்த கிரைசிஸ் இது எல்லாமே வந்து நம்ம தவிர்க்கணும். அந்த ரிஸ்க்ல இருந்து நம்ம வெளில வரணுன்றதுக்காக தான் இந்த தங்கத்த வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ இன்ஃப்ளேஷனுக்கு அகைன்ஸ்ட்டா கோல்ட வந்து நம்ம ஹெட்ஜ் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, இது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் அசெட்டாவும் மாற ஆரம்பிச்சது. அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆக இந்தியால வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட் அசெட்டாவும் டர்ன் ஆக ஆரம்பிச்சது. அடுத்தது இதனால எக்கனாமில என்ன இம்பாக்ட் ஏற்படும்? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பாசிட்டிவ் என்ன அப்டின்னா, ஹவுஸ் ஹோல்டோட வெல்த் வந்து பூஸ்ட் ஆகுது. ஹவுஸ் ஹோல்டோட வெல்த் பூஸ்ட் ஆகும்போது, ஆல் ஓவர் கண்ட்ரி எடுத்துக்கிட்டா, கண்ட்ரியோட வெல்த் பூஸ்ட் ஆகும். இன்னைக்கு இருக்கிற கோல்டோட பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் பீரியட்ல ஒரு பெரிய ராலி மோர் தென் 100%க்கு மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்ப என்னன்னா, ஓவரால் இந்தியாவோட கோல்டு ஹவுஸ் ஹோல்ட்ஸ் மெயின்டெயின் பண்ணியிருக்கிற கோல்டோட வேல்யூ இப்ப 2 மடங்கு கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது வேற என்ன பாசிட்டிவ் அப்டின்னா, ஸ்மால் பிசினஸ சப்போர்ட் பண்றதுக்கு கோல்டு லோன் வந்து ஹெல்ப் பண்ணுது. இதுல பிரச்சனை என்ன அப்டின்னா, அ இதுல நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, தங்கமா நம்ம வச்சுக்கிட்டோம் அப்டின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு மணி வந்து ஐடிலா போய் ஸ்டோர் ஆயிடுது. ஸோ அப்ப என்னன்னா, அ எக்கனாமியோட குரோத்ல இந்த தங்கத்துல போய் ஃபண்ட் வந்து லாக் ஆகும்போது, அது பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கோல்டு லோன் இந்த மாரி வெளியில உங்களோட கோல்டு வெளியில வந்து இப்போ சப்போஸ் நான் ஒரு ரூ. 10,00,000க்கு தங்கம் வாங்குறேன் அப்டின்னா, அந்த ரூ. 10,00,000 பே பண்ணி தங்கம் வாங்குனதுக்கப்புறம் அத நான் என்னோட வீட்டுக்குள்ள வச்சுட்டேன்னா, அது அப்படியே ஐடிலா போயிடும் அந்த பணம். ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா, எக்கனாமி பணப்புழக்கம் அதிகமாக தான் எக்கனாமியோட குரோத் அதிகமாகும். பட் ஆனா இது என்ன ஆகும்னா, மணி போய் ஒரு இடத்துல பெர்மனன்ட்டா ஸ்டோர் ஆயிடுது. அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா, கோல்டு லோன் அப்படின்றது கவர்மெண்ட் வந்து ஒண்ணு லான்ச் பண்ணாங்க. கோல்டு லோன் அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற தங்கத்த வந்து நீங்க அடமானமா வச்சு, அப்போ இருக்கிற டெம்பரவரி ரெக்யர்மென்ட்ட வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ண முடியும். பிசினஸ்ல இருக்கிற டெவலப்மென்ட், வீட்ல ஃபேமிலி என்கேஜ்மென்ட், கடன் இந்த மாரி வீடு கட்டுறது, இந்த மாரி நெறைய விஷயத்துக்காக நம்ம தங்கத்த வந்து லோனா தங்கத்த அடகு வச்சு லோனா வாங்கிக்கிறோம். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லாக் ஆயிருக்கிற கோல்டுல லாக் ஆயிருக்கிற பணம் வெளில வரும். அ இத தாண்டி வேற என்ன கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த மாரி கோல்டு போய் மணி சர்க்குலேஷன் வந்து கோல்டுல போய் லாக் ஆகுறதுனால, வேற என்ன ஆல்டர்னேட்டிவ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் எடுத்துட்டு வந்த ஒரு விஷயம் தான் சவரன் கோல்ட் பாண்ட். தங்கத்தோட அப்ரிசியேஷன் பிளஸ் 2.5% இன்ட்ரெஸ்ட். இதுதான் இதுல இருக்கிற ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ். அதாவது நீங்க பிசிக்கலா போய் தங்கம் வாங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10% இந்த செய்கூலி, ஜிஎஸ்டி, அதர் டாக்ஸ் எல்லாமே நமக்கு டிடக்ட் ஆயிடும். நீங்க செல் பண்ணும்போது அகைன் ஒரு 2, 3% போடும். கிட்டத்தட்ட 12லருந்து 15% ஒரு ஒரு ரூ. 1,00,000க்கு நீங்க தங்கம் வாங்குறீங்கன்னா, அன்னைக்கே நீங்க அத எடுத்துட்டு போய் செல் பண்ணாலும் ரூ. 10,000லேருந்து ரூ. 15,000 கிட்ட நம்ம லாஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்ப என்னன்னா, சவரன் கோல்ட் பாண்ட் வந்து இந்த ஆல்டர்னேட்டிவ் என்னன்னா, ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஆனா இதுல என்னன்னா, ஒரு லாக் இன் இருக்கிறதுனால, ஒவ்வொரு வருஷமும் நமக்கு 2.5% இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாம தங்கத்தோட விலை இன்கிரீஸ் ஆகும்போது, நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட்டும் வேல்யூ இன்கிரீஸ் ஆகும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். அடுத்தது கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம்னு ஒண்ணு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து பிசிக்கல் தங்கத்த அவாய்ட் பண்றதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ். இப்போ கரண்ட்ல டெக்னாலஜி எல்லாமே டெவலப் ஆனதுனால, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தங்கத்தில இன்வெஸ்ட் பண்றது
ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. ஒரு ரூ. 100 இருந்தா கூட நீங்க தங்கத்தில இன்வெஸ்ட் பண்ணலாம். நெறைய யுபிஐ வாலெட் மூலியமா கோல்டுல நீங்க ₹100 கோல்டுல இன்வெஸ்ட் பண்ண முடியும். இதே நீங்க பிசிக்கல் கோல்டு வாங்கணும்னா ₹100 போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அது மட்டும் இல்லாம கோல்டு இடிஎஃப்ன்னு ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கு. கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாரி பலதரப்பட்ட வழிகள்ல நம்ம தங்கத்தில இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போ பெரிய கேள்வி என்ன அப்டின்னா, அ இந்தியன் ஹவுஸ்ஹோல்ட் குளோபல் சென்ட்ரல் பேங்க். இப்போ ஓவரால் குளோபல் சென்ட்ரல் பேங்க் அளவுக்கு இந்தியன் ஹவுஸ்ஹோல்ட்ஸ் வந்து தங்கம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த 2026ல ஆம் அட்லீஸ்ட் இந்த ஓவரால் குளோபலோட அதாவது சென்ட்ரல் பேங்க்ஸோட தங்கத்த விட இந்தியாவோட ஹவுஸ்ஹோல்டோட தங்கம் அதிகமாகறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா தொடர்ந்து இன்னும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதோட ஆ இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இன்க்ளூடிங் இடிஎஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலியமா கோல்டுல இன்வெஸ்ட் ஆகுறதும், இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் டேட்டால கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ இந்த பிசிக்கல் கோல்டு இன்வெஸ்ட் பண்றது பெஸ்ட்டா? இல்ல ஸ்டாக் மார்க்கெட் மூலியமாவோ, மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமாவோ அ பெ அ நீங்க வந்து எத பிரிஃபர் பண்றீங்க? பிசிக்கல் கோல்டா? இல்ல அ டிஜிட்டல் கோல்டா? எத பிரிஃபர் பண்றீங்க அப்படின்றத அ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல உங்களோட ஃபீட்பேக்க நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கமெண்ட்டையும் நீங்க போஸ்ட் பண்ணலாம். பிப்ரவரி 20 சென்னை தாம்பரம்ல ஆப்ஷன் ட்ரேடிங்க்கான கோர்ஸ் நடக்குது. வெள்ளிக்கிழமை ஈவினிங் கம்மிங் ஃப்ரைடே ஈவினிங் 5:00 இந்த ட்ரெய்னிங் செஷன் ஒரு ஃப்ரீ ட்ரெய்னிங் செஷன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல நான் குடுத்துருக்கிறேன். ஸோ இந்த செஷன பத்தின ஃபீட்பேக்கும் நீங்க ஷேர் பண்ணலாம். இதுவரைக்கும் சென்னை ட்ரேடிங் அகாடமி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.